வணக்கம் நண்பர்களே. நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாக்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் யாவை? கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி. அடுத்த கொஸ்டின். மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் 31 பாடல்கள். அடுத்த கொஸ்டின். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யார்? ஆன்சர் கல்யாண சுந்தரம். அடுத்து. திரைசை பாடல்களில் உழைப்பவர்களின் உயர்வை போற்றியவர் யார்? ஆன்சர் கல்யாண சுந்தரம். கொஸ்டின். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பெரியார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் காமராஜர். காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு? ஆன்சர் 1976. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2/10/2000 ஆண்டில் அமைக்கப்பட்டது. தலைவர்களை உருவாக்குவர் யார்? காமராஜர். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆன்சர் பாருங்க, தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின். இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? ஆன்சர் ஈரா அரங்கநாதன் தான் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து பார்ப்போம். கலைச்சொல் அறிவோம். இமெயில், அதுக்கு ஆன்சர் தமிழ் என்னன்னு பாருங்க, மின்னஞ்சல். அடுத்த கொஸ்டின். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார் தான் ஆசாரக்கோவையின் ஆசிரியர். சரியா? அடுத்த கொஸ்டின். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறந்த ஊர் கயத்தார். சரியா? அடுத்த கொஸ்டின். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின். தாலாட்டு இலக்கியங்களில் ஒன்று எது? ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். அடுத்த கொஸ்டின். அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? ஆன்சர் இந்திர விழா. இந்திர விழாவை தான் அக்காலத்தில் பல போகி பண்டிகையாக கொண்டாடிப்பாங்க. பழைய பொருள்கள்லாம் எரித்து இந்த மாதிரி கொண்டாடுறது தான் போகி பண்டிகை. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பஞ்சாப் மாநிலத்தில் பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், லோரி. லோரிங்க பேரில் தான் பஞ்சாபில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. சரியா? ராஜஸ்தான் மாநிலத்தில் பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்படுதுன்னு பாருங்கள். ஆன்சர் உத்தராயண். சரியா? அடுத்த கொஸ்டின். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர் பாருங்கள், நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். சரியா? அடுத்த கொஸ்டின். முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பாருங்கள், துரைராசு. அப்படி அவர் தான் முடியரசன் இயற்பெயர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். முடியரசன் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம். ஆன்சர் பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முடியரசன். அடுத்த கொஸ்டின். நாட்டுப்புற இயலுக்கு பாடலுக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு? ஆன்சர் பாருங்கள், வாய்மொழி இலக்கியம் தான் நாட்டுப்புற இயலுக்கு மறுபெயர். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், சு. சக்திவேல் தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்துருப்பாப்புல. நண்பர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.